ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டா ஆல் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சீட் கோட்டா, சரியா? அதாவது ஆல் இந்தியா கோட்டா இருக்கு பாத்தீங்களா, அதுல வரக்கூடிய அந்த 15% சீட்ஸ்ல இன்னமும் எவ்வளவு சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்கு நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், சரியா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேல மூவ் ஆகுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஆனா நிறைய பேர் வந்து அது கேட்கவே இல்லை. நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் இன்னமும் வேகன்சிஸ் இருக்கு. தயவு செய்து அதாவது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பசங்க, அதாவது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண பசங்க வந்து நீங்க வந்து உதவணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து இதை வந்து மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது ரவுண்ட் 2லயாவது நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி நல்ல மார்க் எடுத்த பசங்க ரவுண்ட் 2ல தயவு செய்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நீங்க அதாவது நீங்க வந்து டெல்லி எய்ம்ஸோ இல்ல வந்து ஜிப்மோரோ இந்த பக்கம் கூட நீங்க போக வேணாம். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காலேஜ்லயே அவ்வளவு கவர்மெண்ட் காலேஜ்ல இன்னமும் வேகன்சிஸ் இருக்கு. நீங்க எல்லாம் அப்படி மேல மூவ் ஆனீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பசங்க அந்த பார்டர்ல இருக்க பசங்களுக்கு நிறைய பேருக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செய்து இதை நீங்க பண்ணுங்க, சரியா? அதே மாதிரி இப்ப நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து எய்ம்ஸ் மதுரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் சீட் கோட்டா, அதாவது பிசி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசில வந்து பாத்தீங்கன்னா அதாவது இடபிள்யூ அந்த கோட்டா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கோட்டா, அதுக்கப்புறம் எஸ்சில 4 சீட்டு, சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டில 4 சீட்டு, மொத்தமா சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீட்ஸ் இருக்கு மதுரை எய்ம்ஸ்ல மட்டுமே, சரியா? யாருமே அதை வந்து என்ன பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணவே இல்லை மதுரை எய்ம்ஸ. அது ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. தயவு செய்து மதுரை எய்ம்ஸ்ல இவ்வளவு சீட்ஸ் இருக்கு. எஸ்டில 4 சீட் இருக்கு, எஸ்சில வந்து 4 சீட் இருக்கு. அதனால எஸ்சி எஸ்டி பசங்க இருந்தீங்க அப்படின்னா மதுரை எய்ம்ஸை நீங்க ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் லோ மார்க்கா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த காலேஜை கொடுத்து பாருங்க. ரவுண்ட் 2ல கொடுத்து பாருங்க, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிசில 4 சீட் இருக்கு. அதே மாதிரி செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் வந்து பார்க்கும்போது அதாவது அடுத்த பிரான்ச் அது உள்ளே இருக்க இடபிள்யூல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 சீட் இருக்கு, சரியா? அதே மாதிரி அதாவது ஓப்பன் கோட்டால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 சீட் இருக்கு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்சில வந்து 2 சீட் இருக்கு, எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா 1 சீட் இருக்கு. இதை நீங்க தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல பிசி, இடபிள்யூ, ஓபி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி பிஹெச், சரியா? அதுக்கப்புறம் எஸ்டி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து இருக்குதான் செய்யுது. அதே மாதிரி இஎஸ்ஐல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசில 6 சீட் இருக்கு, இடபிள்யூல வந்து பாத்தீங்கன்னா 2 சீட் இருக்கு, ஓப்பன்ல அதாவது ஓபில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 சீட் இருக்கு, எஸ்சில 3 சீட் இருக்கு, எஸ்டில 1 சீட் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐல வந்து அதாவது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இஎஸ்ஐன்னு சொல்லுவோம், அந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வரக்கூடியதுல பிசில 1 சீட் இருக்கு. அதே மாதிரி பிசி பிஹெச்ல 1 சீட் இருக்கு, ஓபில வந்து பாத்தீங்கன்னா 3 சீட் இருக்கு, எஸ்சில 1 சீட் இருக்கு. அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிங்கானல்லூர் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 4 சீட் இருக்கு பிசில, சரியா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா 2 சீட் இருக்கு. இதெல்லாம் நீங்க தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் பிசி, இடபிள்யூ எல்லாத்துலயுமே எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் பாருங்க. திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ்ல ஓபில அதாவது ஓப்பன் கோட்டாலே வந்து பாத்தீங்கன்னா 9 சீட் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கு, சரியா? அதனால தயவு செய்து நீங்க ட்ரை பண்ணலாம். நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்த பசங்க வேணாம். நல்ல மார்க் எடுத்த பசங்க அவங்க வந்து ஸ்டான்லி இந்த மாதிரி இந்த கோட்டாவே அவங்க என்ன பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டே இருக்கட்டும். ஆனா நான் சொல்றது நல்லா யோசிச்சு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டா நீங்க போட்டீங்க அப்படின்னா லோவஸ்ட் கட் ஆஃப்ல இருக்க மாணவர்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு பசங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் 5 சீட்டு 4 சீட்டு எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் இருக்கு, சரியா? அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எஸ்சி எஸ்டி பசங்களுக்கு சீட்ஸ் வந்து நிறைய இருக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல. அதனால தயவு செய்து அதாவது இன்னமும் நிறைய பசங்க தமிழ்நாடு கவுன்சிலிங் மட்டும் அப்ளை பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பீங்க. ரவுண்ட் 2ல நீங்க தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு சப்போஸ் உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.